ஏர்டெல் யூசர்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும். எஸ், ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்க்குள்ள இந்த வகையான விஷயத்தை பல பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏர்டெலோட தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஆல்ரெடி கிளைம் பண்ணவங்க என்ன நினைப்பீங்க, ஓகே கிளைம் பண்ண தான் ஷோ ஆகுது போலன்னு நினைப்பீங்க. ஆனால் சைட்லேயே கிளைம் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வாட்ச் நவ், இன்னொன்று கிளைம் நவ். அதை பல பேர் நோட்டீஸே பண்ணலன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வாட்ச் நவ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கிளைம் பண்ணதுக்கான ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ளஸ் 1 GB டேட்டா 2 GB டேட்டா இருக்கும். பக்கத்தில் இருக்க இந்த வாட்ச் நவ் பக்கத்தில் இருக்க கிளைம் நவ் டேப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் அன்கிளைம்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு 6 GB டேட்டா அதே 30 டேஸ்க்கான ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி என்னோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஏர்டெல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது கிளைம் பண்ணது அப்படியே வந்து லைவாக இருக்கு. இருந்தாலும் இதோட கண்டினியூவாகவே பார்த்தீங்கன்னா என்னால் இந்த 6 GB டேட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனை கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இதனால் லிட்ரலி பார்க்கும்போது 2 மந்த்துக்கான ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துமே மேபி கேரி ஃபார்வர்ட் ஆகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த IPL சீசன் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு மதிப்பு இருக்க தான் செய்யும். அதை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. இதை வந்து கொடுக்கறது மூலியமாகவே யூசர் பேஸை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனில் இங்கே உள்ளே போய் கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைம் OTTs பல பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக எந்த நேரத்தில் எந்த யூசருக்கு எப்போ வந்து சர்ப்ரைஸ் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து Amazon Primeலாம் பார்த்தீங்கன்னா 12 மந்த்துக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரோட சேர்ந்து அதுவுமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் அது செலக்டடான யூசர்ஸ்க்கு தான் ரேண்டமாக கொடுக்குறாங்க, இல்லை VVIPs கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரிவார்டு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ரிவார்டையும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவாக உங்களோட ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சவொன்னே இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்லலாம். ஏர்டெல் யூசர்ஸ் நீங்கள் நிறைய பணம் கொடுக்குறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வர ஃப்ரீ பெனிஃபிட்ஸை தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.